வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலையை யூஸ் பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக பேச்சுலர்ஸ் கூட சூட சூட சாதம் மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதும். இந்த தொக்கை சேர்த்து பிசைஞ்சு திருப்தியாக சாப்பிட்டுடலாம். கருவேப்பிலையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனால் நிறைய பேர் வீட்டில் கருவேப்பிலையை பார்த்தாலே ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையை தொக்கா செஞ்சு கொடுங்க. எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. கண்ணுக்கே தெரியாம எல்லா பெனிஃபிட்ஸையும் இன்ஜெக்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் கலர் மாறாம பாத்துக்கோங்க, இல்லனா கசப்பு வந்துடும். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இது மூணையும் கொரகொரப்பா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணி ஈரெல்லாம் காஞ்சி போய் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கருவேப்பிலையை இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் குவான்டிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு செய்யறது 2 பேருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது ஆல்ரெடி மிக்சியில் பவுடர் பண்ண மசாலாவோட கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேங்கினஸ்க்காக புளி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதில் ஹாட் வாட்டரை ஊற்றி புளி லைட்டாக ஊறினதும் அதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா தண்ணிலாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த புளியை ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க பவுடர் அண்ட் ஃப்ரை பண்ணியிருக்க கருவேப்பிலையை சேர்த்துருக்கோம். இப்போ இந்த புளியையும் சேர்த்து இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்டா எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பெல்லாம் ரெடி பண்ண போறோம். ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அவ்வளோதாங்க, டக்கரான கருவேப்பிலை தொக்கு ரெடி. நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு அப்படி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் இது. இந்த தொக்கை நீங்கள் சாம்பார், ரசம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் மெயினாக இதை சுட சுட சாதத்தோடு போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்கள்லாம் கூட லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா சமத்தா சாப்பிட்டு வந்துருவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட்.